ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா, தனாவோட பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் வச்சு நிறைய பேருக்கு அதாவது ஏழைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே விஷயம் தெரிஞ்சு நம்ம மாயாவும் தானாவை கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா முக்காடு போட்டுட்டு புடவையை வாங்கிட்டு தானா கண்ணீரோட நம்ம ரகுராம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மாயா மணிக்கிட்ட சொல்கிறாங்க, அது நம்ம பொண்ணு தானா தான் அப்படின்னு. இதுக்கிட்ட மணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் நம்ம மணி ரகுராம் கிட்டே பேசிட்டு இருக்காங்க. மச்சான், ஒரு விஷயம் தெரியுமா மச்சான், நம்ம தானா இப்போவும் உங்க மேல உசுரா தான் இருக்கா. உங்க ஆசீர்வாதம் வேணும்னு யாரோ ஒரு மூணாவது மனுஷி போல முக்காடு போட்டுட்டு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மச்சான். பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னதும் ரகுராம் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி தேம்பி, எனக்கு எல்லாமே தெரியும். என் பொண்ணு கண்ணீரோட என் காலில் விழும்போதோ அவளை கட்டி அணைச்சு அழுது வாமா போகலாம் அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மச்சான், நீங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை நம்ம தனாவை கூப்பிட்டீங்கன்னா அவள் நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. அதுக்கப்புறமா வளமை போல நம்ம குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னதும் முடியாது, அது மட்டும் முடியாது. எப்போ அந்த கதிர் முக்கியம்னு போயிட்டாலோ அதுக்கப்புறமா நான் அவளை கூப்பிட மாட்டேன். எப்போ அந்த கதிர் கெட்டவன்னு தெரிஞ்சு அவனை தூக்கி எரிச்சிட்டு வராளோ அப்போதான் நான் இந்த வீட்டில் ஏற்றுப்பேன் அப்படின்னுட்டு ரகுராம் போனதும் மணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மாயா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னதும் ஆமாம் மாயா, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம தனா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனா கதிர்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் என்னாலானது கதிர். அது மட்டும் கிடையாம நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் கண்டிப்பாக அப்பா உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாரு, எந்த பிரச்சனையும் இருந்துக்காது. இப்போ என்னால் தான் அப்பா உன்னையும் மாயாவையும் வருத்துட்ருக்காருல்ல அப்படின்னதும், அதுக்காக உண்மையை சொல்லலான்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, இது கொஞ்சம் பரவாயில்ல தானா, ஆனால் உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கு மாமா இருப்பாரான்னு கூட தெரியல. அதனால நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துரு, நீ இதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தானா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெளியூர் பொண்ணு ஜானகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நடந்த விஷயங்களை மாயா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது தனா காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினது எல்லாத்தையுமே. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பத்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்தையுமே ஜானகி கிட்ட சொன்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாயா இது, அத்தை என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க. நிஜமாவே வார மாப்பிள்ளை யார் தெரியுமா, சாருவை ஒன் சைட்டாக காதலிச்சவன். கண்டிப்பாக அவன் தான் சாரு கழுத்தில் தாலி கட்ட போகிறான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அப்படின்னதும் ஜானகி எப்படியோ மாயா, நல்லபடியாக எல்லாம் நடந்தால் போதும், அந்த சாருவும் இந்த வீட்டை விட்டு போனால் போதும், இல்லைனா உன் வாழ்க்கைக்கு தான் அது பாதிப்பு அப்படின்னு ஜானகி மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனாவுக்கு கல்யாணம் இல்லையா, அதுக்குரிய ஏற்பாடுகளை ரகுராம் பார்க்க சொல்கிறாங்க. லஞ்சுக்கு புக் பண்ணுறதுலேருந்து சாப்பாட்டுக்கு புக் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலைகளையுமே ஒவ்வொருத்தங்களும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இங்கே பாரிச்சியாரோ, உனக்கு சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லாரும் எப்படி தாவி தாவி வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத, நம்ம திட்டம் நம்ம அவ்வளோ பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியா. ஆமாட்ட, முக்கியமாக அந்த மாயாவுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சாரு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மாயா திட்டம் போட்டபடி எப்படியோ கண்டிப்பாக சாரு கழுத்தில் சாருவை ஒன் சைட்டாக லவ் பண்ண அந்த மாப்பிள்ளை தான் தாலி கட்ட போகிறாங்க. ஸோ சாருவோட சாப்டர் முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சீனுவும் மாயாவை ஏற்று வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம் ஒரு வேளை கல்யாணத்தை நிறுத்தி பத்மா மாப்பிள்ளைய ஒரு வேளை கடத்தினாலும் கண்டிப்பாக சீனுவை தாலி கட்ட சொன்னாலும் கட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் சீனு மாயா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால கண்டிப்பாக என்ன சொன்னாலும் சீனு தாலி கட்ட வாய்ப்பே இல்லை, வேணும்னா நான் இல்லாமல் போப்புறேன் அப்படின்னு பத்மா மிரட்டினா மட்டும்
ஃபைட்டில் சீனு சாருவுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜானகி ரகுராம் கிட்ட கெஞ்சுவாங்க, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக ரகுராம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ பத்மா வந்து காரணம் காட்டுவாங்க, இந்த மாயா கூட என் பிள்ளை சேர்ந்து வாழலை, இவ நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணவ, அண்ணனே வீட்டை விட்டு தானே போக சொல்லிச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஜானகி வந்து நம்ம மாயா பண்ண தியாகத்தை உடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.